அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனிய நாள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக நாடு அனைத்திலும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறை இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 100 இவ்வாறு கூறுகிறது, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தில் அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. என் அன்புக்குரிய ஜனமே, பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் தேவாதி தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கெம்பீரமாய் பாடி அவர் புகழை நாம் உயர்த்த வேண்டும். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வர வேண்டும். நீங்கள் நானும் என்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வேத வார்த்தை வார் சொல்லி பவுல் எழுதும்போது சொல்கிறார், பிலிப்பியருக்கு சந்தோஷமாயிருங்கள், மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் சொல்லி. என் தேவனாய கர்த்தர் நம்ம விரும்பிய ஒரே ஒரு காரியம், அவருடைய பிள்ளைகளாகி நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தேவனே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார். தேவனாய கர்த்தர் உங்களை என்னையும் உலகத்திலே அவருடைய சாயலே படைத்தார். நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்று சொன்னார். தேவனாய கர்த்தர் மனிதனை இந்த உலகத்தில் உருவாக்குவதற்கு முன்பாக இந்த மனித உலகத்தில் வாழ வேண்டிய வழிக்கு ஏற்றவாறு இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பூமியை உருவாக்கும்படியாக தேவனாய கர்த்தர் 6 நாட்களிலே இந்த தேவனாய கர்த்தர் மனிதன் உருவாக்குவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே என்னென்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், காற்று, நாம் சுவாசிக்கிற காற்று, மழை, காற்று மற்றும் கடல் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, பார்க்க முடியாத, காண முடியாத அனைத்தையும் உருவாக்கி அதன் பிறகு கடைசியாக தேவனாய கர்த்தர் மனிதனுடைய சாயலை படைத்தார். வேதத்திலே ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களில் நாம் அதை குறித்து பார்க்க முடியும். நமது சாயலாகும், நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக மனிதனை உண்டாக்கி பழகி பெருகி சந்தோஷம் வாழுங்கள் என்று சொல்லி உலகத்திலே மனிதனை வாழும்படியாக செய்தார். அன்புக்குரிய சகோதரன் சகோதரியே, தேவனாய கர்த்தருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நானும் சந்தோஷ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஆதி தாய் தகப்பன் செய்த பாவத்தின் காரணமாக, கீழ்ப்படியாமையின் காரணமாக மனித வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணமும் சரீரப்பிர மரணம் ஏற்பட்டது. ஆனாலும் தேவனாய கர்த்தர் தான் படைத்த மனிதன் மகிமை இழந்து விட்டான், மகிமையின் வஸ்திரத்தை இழந்து விட்டான். ஆனால் அது மீண்டுமாக அந்த ஏதேன் தோட்டத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனிதன் மீண்டுமாய் அந்த ஏதேன் தோட்டத்திற்கு அந்த பரலோக சந்தோஷத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்த பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அர்ப்பணித்தார். கடைசி ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கொண்டார். 5 காயமேற்றார், 40 குண்டுகளை அடிக்கப்பட்டார், முற்றிலுமாய் பிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம் சாபங்களை நீக்குவதற்காக, நம் நோய்களை நீக்குவதற்காக தேவனாய கர்த்தர் அறையப்பட்டார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்மளை மீட்டுக்கொண்டார். ஆகவே நாம் இழந்து போன அந்த ஏதேன் சந்தோஷத்தை, நாம் இழந்து போன பரலோக வாழ்வை மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறது. அப்போ தேவனாய கர்த்தர் சொல்கிற 2 காரியங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸை 2 கமாண்ட்மெண்ட்ஸாக மாற்றி அவர் சொன்னார். முதலாவது, தேவனை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள்,
அவர் ஆவியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவதாக, உன்னை நேசிப்பதில் பிறர் நேசி என்று தேவனாய கர்த்தர் சொல்கிறார். நாளிலே இந்த காணொலி மூலமாக நான் உங்களிடத்தில் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னார். இன்று நான் பார்க்கிற பொழுது உலகெங்கும் போர் மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலாக போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிற போது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அநேகர் கணவனை இழந்து, அநேகர் மனைவியை இழந்து, அநேகர் பெற்றோரை இழந்து, அநேகர் பிள்ளைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை இல்லாத ஒரு சூழ்நிலையை, மீண்டும் போர் இல்லாத ஒரு சூழ்நிலையை காண நாம் விரும்புகிறோம். தேவன் அது விரும்புகிறார். தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மனுக்குலத்திலே வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும் காணக்கூடிய பாவமான காரியங்கள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லப்பட்டக்கூடிய காரியங்கள் பின்பற்றாதபடி தேவனுக்கு பிரியமான காரியம் வாழ்க்கையில் காணப்படுவதனாலே இப்படிப்பட்ட பேரழிவுகள் வருகிற என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒரு அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னைத்தான் அழித்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. அதே போல் எந்த ஒரு மனிதனை அழிப்பதற்கு, மற்றொரு மனிதனை அழிப்பதற்கு உரிமை இல்லை. ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் போர், பல அழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றும்படியாக நாம் இறைவனிடம் கேட்போம். ஒவ்வொரு தலைவர் உள்ளத்திலும் இறைவன் பேசும்படியாக செவிப்போம். நான் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடி இருக்கும்படியாக இயேசுவினுடைய சத்தியத்தை அறிந்து இயேசுவின் அன்பை ஒவ்வொரு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி உலக நாட்டுடைய அனைத்து தேசத்துடைய தலைவர்களுக்கும், பிரைம் மினிஸ்டர், பிரசிடன்ட் அனைவருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். தேவன் தாமே அவர் உள்ளங்களை பேசுவாராக. நண்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியம் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த தேசங்கள் இடையில் நடக்கக்கூடிய இந்த போர்கள் இருக்கும்படியாக ஐநா சபை முன்னெடுத்து அனைத்து தலைவர்கள் ஒருவர் பேச்சுவார்த்தை மூலமாக சமாதானத்துக்கு நேராய் வரத்தக்கதாய் நாம் ஜெயிப்போம். சமாதான பிரபுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த போர் நிற்கத்தக்கதாய் வழிவாசலை திறக்க முடியாது அவர்களை ஜெயிப்போம். தேவனாய கர்த்தர் சமாதான பிரபு இருக்கிறார். அவர்தான் சமாதான பிரபு. ஒவ்வொரு உள்ளத்தில் அவர் வரும்பொழுது நம் உள்ளத்திலே சமாதானம், சந்தோஷம் கிடைக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அல்ல, நம்மை தேவன் உண்டாக்கினார். தேவன் தாமே இந்த பூமியை நமக்காக உண்டாக்கினார். இந்த பூமியுடைய அந்த அண்ட சராசரங்கள், கேலக்சி நாம் பார்க்கிற பொழுது எவ்வாறு பூமி அந்தரங்கத்தை தொங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லா கோள்களும் எவ்வாறு சுற்றி கொண்டிருக்கிறது, அதன் பாதையில் சரியாய் சென்று கொண்டிருக்கிறது. இறைவனுடைய கட்டளை அனைத்து இயற்கையும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் மட்டுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, இறைவனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்படாதபடி தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டு ஒருவரை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அதற்காக நாம் செபிக்கலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சுய ஒழுக்கம் காணப்பட்டு அவன் தன்னைத்தான் நேசிக்கவும், தன்னை போல பிறரை நேசிக்கவும் ஒரு நல்ல அறிவுடைய உணர்வுள்ள மனிதனை ஒவ்வொரு மாற நாம் செபிக்கலாம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போர்கள் எல்லாம் நிற்கத்தக்கதாய், சமாதானம் உண்டாகத்தக்கதாய், சமாதானத்தை பிரபாய கதையை ஜெயிப்போம். பிதாவாகிய தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபியுங்கள். இந்த காணொலி பார்க்கக்கூடிய நீங்களும் தொடர்ந்து நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து செபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக விரைவிலேயே போர் நிறுத்தத்தை உண்டாக்கி சமாதானத்தை உலகத்திலே கட்டளையிடுவாராக. செபிக்கலாம். அன்பாக நேசிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களின் துதியும் கணத்தையும் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணக்கூடிய இந்த இப்படிப்பட்ட போரின் காரணமாக ஆண்டவரே எங்கும் உலகத்தில் பாதிப்புகள் உண்டாயிருக்கிறது. ஆகவே கர்த்ததாமே ஆண்டவரே இந்த தலைவர் உள்ளத்தில் பேசும்படியாக செபிக்கிறேன். இஸ்ரேல் ஆண்டவரே, அமெரிக்கா, ஈரான், கர்த்தாவே, உக்ரைன், ரஷ்யா, இங்கு காணக்கூடிய எல்லா விதமான போரில் நின்று ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக உள்ளங்களை பேசுவதாக ஐநா சபை சொல்லக்கூடிய காரியங்களையும் அவர்கள் கேட்கத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். தேவன் தாமே பரத்திலிருந்து கிருபையாக இறங்கி மக்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிக்கும்படியாக, மக்களிடத்தில் பாவ உணர்வு ஏற்பட்டு தங்களுடைய பாவ காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இனி இப்படிப்பட்ட தவறுகள் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவ வழிகளுக்கு விலகி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒவ்வொரு மாறத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். அவ்வாறு ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறி பாவ வழிகளுக்கு விலகி கர்த்தர் பிரியமாக நடக்கும்போது
இப்படிப்பட்ட போர்கள் நிற்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவன் தாமே கிருபை பாராட்டுவீராக. எங்கும் சமாதானம் உண்டாக கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். தனி மனித வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாகவும், அதே போல் அப்பா சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாகவும், உலகத் தலைவர்களிடத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாகவும், இப்படிப்பட்ட போர் நடைபெறாத சமாளத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். அப்படின்னு செய்த நன்றி செலுத்திக்கணும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் ஆண்டவர் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அடியனை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.